இந்த தங்கச்சி வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கறது உண்மைனா முதல்ல அந்த தவசியும் ஸ்னேகாவும் பார்த்து இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க வாங்க, அப்ப நான் நம்புறேன். சிக்கந்தர் சொல்லுங்க. ஆமா, ஈவினிங் வாங்க. ஐயா இங்கே தான் இருக்காரு. ஐயா இவங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க. வணக்கம் சார். என் பேரு கணேஷ். ஓ, செல்வராஜ் மகனா? ஆமாங்க. பாப்பா, அப்பா இப்பதான் ஃபோன் பண்ணாரு. உங்க அப்பா எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுப்பா. சொல்லியிருக்காரு. நான் ஒன்னதான் பார்த்தது. ஆமா. இவரு சமையல் கான்ட்ராக்டர். ஓ, என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். அதான் மண்டபம் புக் பண்ணணும், பத்திரிக்கை அடிக்கணும், மற்ற வேலைகள்லாம் பார்க்கணும். அதான் அப்பா இவரை கையோட கூட்டிட்டு போக சொன்னாரு. சொன்னார். கல்யாணம்னாலே அப்படிதானே, செலவு அதிகமா இருக்கும். நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ கீழே போய் கேஷியர் கிட்ட 1,00,000 ரூபாய் வாங்கிக்க. சரிங்க. அட்வான்ஸா இருக்கட்டும். கல்யாணம் எப்ப? வர்ற மார்ச் 5ஆம் தேதி வச்சிருக்கேங்க. நல்ல வேளை மார்ச் மாசம் வச்சேன். நான் இன்னைக்கு டெல்லி போறேன். போயிட்டு ஒரு 6 நாள் வந்துடும். சரிங்க. வந்த உடனே மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். சரிங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத. சரிங்க. உங்க அப்பாட்ட சொல்லு. ரொம்ப நன்றிங்க. நான் வரேன். போயிட்டு வாங்க. வாங்கண்ணே போலாம். வாங்க. ஐயா. என்ன முருகா, யாரு இவங்க? ஐயா கிட்ட கல்யாண விஷயமா பேசிட்டு வர்றாங்க. கல்யாண விஷயமாவா? ஆமாங்க ஐயா. ஐயா இன்னைக்கே டெல்லி கிளம்புறாங்களா? வர்றதுக்கு 4-5 நாள் ஆகுமா? கல்யாண செலவுக்கு 1,00,000 ரூபாயை அட்வான்ஸா வாங்கிக்க சொன்னாரு. சரி, அட்வான்ஸ் 1,00,000 ரூபா எவ்வளவு கேட்டாலும் தர, கவலைப்படாத. ஆனா ஒண்ணு, மண்டபம் ரொம்ப பெருசா இருக்கணும். அதை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன் ஐயா. அப்படியா? ஆமாங்க ஐயா. எனக்கு நிறைய மண்டபம் தெரியும். நல்ல மண்டபமா பாத்துறலாம். இது யாரு? நான் தான் சமையல் கான்ட்ராக்டருங்க. அடாடாடா, சமையல் கான்ட்ராக்டரே பாக்குறதுக்கு ஷோக்கா இருக்கீங்க. சமையலும் அதே மாதிரி பிரமாதமா இருக்கணும். ஒரு குத்தம் சொல்லக்கூடாது யாரும். அசத்திரலாம் போங்க, பிரமாதப்படுத்திடலாம். அது போதியா எனக்கு. ஏன்னா ஒரு கல்யாணத்துல வீடியோ நல்லா இல்லைன்னு யாரும் கவலைப்பட மாட்டாங்க. சாப்பாடு தான் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. 1,00,000 ரூபா வச்சுக்க, பணம் பத்திரம். அப்போ நாங்க புறப்புறோம். ஆமா, இந்த பாருங்க. சொல்லுங்க. ஒவ்வொன்னும் கல்யாணத்துல பிரமாதமா இருக்கணும். அருமையா பண்ணி நான் பாத்துக்கிறேன். ஏன்னா என் பொண்ணு கல்யாணம், இவர் ஏன்னா இவ்வளவு சந்தோஷப்படுறாரு? பொதுவா கல்யாணம்னாலே சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? அதுவும் சரிதானே. மேகா கல்யாணத்துக்கு நேரம் வந்தாச்சு. ஆமா, அதனால அதை பத்தி நாம கிளம்பிட்டீங்களா? இருங்க ஒரு நிமிஷம். இதுல ஒரு கையெழுத்து வாங்கணும்னு வந்தேன். இந்த அப்புறம் நான் வந்து தெரியும் நீங்க டெல்லிக்கு போக போறீங்க. நான் டெல்லிக்கு போறது எப்படி தெரியும்னு கேட்காதீங்க. விஷயம் தெரிஞ்சுதா இல்லையா, அவ்வளவுதான். சரி, அதெல்லாம் விடுங்க. நான் போயிட்டு வர வரைக்கும் ஸ்டாக் எல்லாம் கணக்கு கரெக்டா வச்சுங்க. சரி, வச்சுக்கிறேன். யாருக்கும் பேலன்ஸ் வச்சிடாதீங்க. சரி, உங்க பிசினஸ் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், கவலையே படாதீங்க. ஆமா, இந்த கல்யாண பட்டு புடவை அது வேண்டாம். என்ன நீங்க கல்யாணத்தையே ஜாம் ஜாம்னு பண்ணுவீங்க, புடவையை கிராண்டா எடுக்க மாட்டீங்களா? உங்ககிட்ட போய் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் மாப்பிள்ள, உங்களுக்கு நல்ல மனசு, அதனாலதான் நல்ல நல்ல காரியங்களெல்லாம் தாராளமா பண்ணிட்டு இருக்கீங்க. அது போட்டு நீங்க டெல்லி போயிட்டு வாங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். டெல்லிக்கு போயிட்டு வாங்க, சந்தோஷமா போயிட்டு வாங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்ல, அப்புறம் என்ன? பேச விட மாட்டானே. ஆஹா, மாப்பிள்ளை சும்மா சொல்லக்கூடாது. கோடு போட்டா ரோடு போட்டுருவாரு, புள்ளி வச்சா கோலமே போட்டுருவாரு. ஸ்னேகா, உன் கல்யாணம் ஜாம் ஜாம் நடக்க போகுது. லக்கி கேர்ள். என்னடா அங்கே நின்னுட்டு உள்ள வா. வாடா. ஒரு போலீஸ் கமிஷனர் வீடு இப்படிதான் இந்த பாதுகாப்பு நம்ம திறந்து இருக்கிறதா? டேய், நீ வரது பார்த்து தான்டா கதவை திறந்து வச்சேன். அக்கா மேல ரொம்ப அக்கறையா இருக்க மாதிரி நடிக்காத. முதல்ல உட்கார். என்னடா காஃபி சாப்பிடுறியா? வேணாக்கா, காஃபி இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன். அப்பா ரொம்ப தேங்க்ஸ். நீ கேட்டுடுவே நினைச்சேன்.
வேலைக்காரி இல்ல, நான் தான் போட்டு கொடுத்துருக்கணும். அடி பாவி, ஒரு காஃபி கூட வெறும் ஃபார்மாலிட்டி தான் கேப்பியா? நீ டிபிக்கல் போலீஸ்காரியாவே ஆயிட்டக்கா. நான் போலீஸ்காரியா இருக்கிறது இருக்கட்டும், நீ எப்ப ஒரு மனுஷனா உன் பொண்டாட்டிக்கு ஒரு நல்ல புருஷனா இருக்க போற? அத பத்தி இப்பயே பேசுற? அதான் எல்லாமே முடிஞ்சு போச்சுல்ல. எதுடா முடிஞ்சு போச்சு? நீ அதான் முடிச்சுக்கிட்ட. கல்யாணத்துக்கு அப்புறம் உன் பொண்டாட்டியோட ஒழுங்கா குடும்பம் நடத்திருந்தா பரவாயில்ல. அதை விட்டுட்டு அப்படி இப்படின்னு இருந்தா எந்த பொண்டாட்டி தான் பொறுத்துக்குவா? வந்த உடனே ஆரம்பிச்சிட்டியா? இதுக்கு தான் நான் இங்க வரதே இல்ல. பாரு, நான் தான் சொல்றேன்ல, கல்யாண வாழ்க்கை எனக்கு ஒத்து வராதுன்னு. சரி, இப்போ உன் கதை என்னாச்சு? ஏய், வாய் மூடு. ஏன் கதை வேற, உன் கதை வேற. சங்கீதாக்கு என்ன குறைச்சல்? நேத்து நைட்டு கூட என்கிட்ட போன்ல பேசினா, உன்னை பத்தி சொல்லி வேதனைப்பட்டா. அவ்வளவு கொடுமைப்படுத்திருக்க நீ அவளை. நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் நிச்சயமா ஒரு நாள் நீ ஃபீல் பண்ணதான் போற. எவ்வளவு ஒருத்தி உனக்கு தண்டனை கொடுக்கதான் போறா. அப்ப தெரியும்டா உனக்கு சங்கீதாவோட அருமை. சரி சொல்லு, என்ன விஷயமா வந்திருக்க? ஒண்ணும் இல்ல, எங்க ஆபீஸ்க்கு உன் பேர்ல ஒரு கொரியர் வந்தது, அதான் நானே வந்து கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஓ, கொரியர் டெலிவரி பாயா தான் வந்திருக்கியா? உன்னை அனாவசியமா உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு ஏகப்பட்ட மரியாதை கொடுத்துட்டேனே. ஏய், சரி சரி, இதுல கையெழுத்து போடு. இந்தா. சரி, நான் வரேன்க்கா. ஏய் நில்லுடா, வந்தே பார்த்த குடுத்த போயிட்டே இருக்க. நல்லா இருக்கேன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா? அதான் பார்த்தாலே தெரியுது, நல்லா செழிப்பா குண்டா நல்லா தானே இருக்க. ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம் தான் அசிஸ்டன்ட் கமிஷனர் என்னையே பார்த்து ஈவ் டீசிங் பண்ணுவேன். தம்பின்னு கூட பார்க்காம உன்னை உள்ள தூக்கி போட்டு முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன். ஜாக்கிரதை. பாரு, அசிஸ்டன்ட் கமிஷனர்லாம் ஊருக்கு தான். என்ன பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு அக்கா. சரி, நான் வரேன். சரி சரி. அப்புறம் அக்கா, முடிஞ்ச சண்டே நான் வந்து உன்னை மீட் பண்றேன். சரிடா. ஒரு முக்கியமான விஷயமா பேசணும், சங்கீதாவை பத்தி. நிஜமாவா? உண்மையா தான் சொல்றேன். நான் வரேன். இந்த அக்கவுண்ட்ஸை பாத்துக்க. ஓகே மேடம். என்ன அமுதா, ஆளே மாறிட்ட? இந்த உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமான ஆள் யாருன்னு கேட்டா நான் தான் சொல்வேன். ஓ, அந்த அளவுக்கு மாறிட்டியா? நீ திடீர்னு ஆபீஸ்ல இருந்து போனதும் எனக்கு எதுவுமே புரியல. ஃபோன் பண்ணாலும் எடுக்கலையா? எனக்கு ஒரே கவலையாயிடுச்சு. நீ என்னடா அண்ணா திடீர்னு ஒரே சந்தோஷமா வந்திருக்க? சாரி, நான் உனக்கு எல்லாமே போன்ல சொல்ல முடியல. நான் அவரோட சேர்ந்து வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன் இப்படி திடீர்னு முடிவை மாத்திக்கிற? நான் ஒரு பெரிய குழப்பத்துல இருந்தேன். அதை பத்தி யார்கிட்டயுமே டிஸ்கஸ் பண்ணிக்கல. ஏன் உன்கிட்ட கூட சொல்லல. அதனால வந்த பிரச்சனை தான். ஆனா இப்ப எனக்கு அந்த பிரச்சனை தீர்ந்துருச்சு. நீ என்ன சொல்றனே புரியல. ஆனா கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. எல்லாரும் முன்னாடியும் புருஷனை ரொம்பவே அவமானப்படுத்தி இருக்க. ஐயோ, அத மனசுல வச்சுக்கிட்டு உன்னை பழி வாங்கிட போறாரு அமுதா. அவர் ஜெம் ஆஃப் எ பர்சன். நான் அவரை திட்டினதே அவர் என்னை விட்டு விலகி போகணுங்கிறதுக்காக தான். ஆனா அப்ப கூட அவர் என்னை விட்டு விலகி போல தெரியுமா? எத்தனையோ தடவை நான் அவரை திட்டினாலும் உள்ளுக்குள்ள நான் அழுதுகிட்டே இருந்திருக்கேன். இதனடி புது கதை சொல்ற? உன்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் இன்னும் நிறைய இருக்கு. கவிதா. அமுதா, நான் ஒரு பிரிண்ட் அவுட் கொடுத்துருக்கேன், அது 2 காப்பி எடுத்துதாமா? சரி அமுதா. இங்க பாரு, ஒரு நாள் உன் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையுமே விளாவரியா சொல்றேன். அப்பதான் வாசு எவ்வளவு நல்லவருன்னு உனக்கு புரியும். என்ன நீ குழப்புற? முதல்ல வாசுவோட சேர்ந்து வாழ பிடிக்காம தான் சாக போனதா சொன்னேன். இப்ப நீ சொல்றது எல்லாமே தலைகீழா இருக்கே. நான் தான் சொன்னேன்ல, நான் உன்கிட்ட நிறைய விஷயத்த சொல்ல மறைச்சிட்டேன்னு.
சாரி, அன்னைக்கு என் சூழ்நிலை அப்படி. ஆனா ஒண்ணு, நீ மட்டும் என்ன அன்னைக்கு காப்பாத்தலன்னு வையேன், இன்னைக்கு எனக்கு இந்த சந்தோஷமும் இந்த வாழ்க்கையும் கிடைக்காமலே போயிருக்கும். அதுக்காகவே உனக்கு ஒரு பெரிய ட்ரீட் இருக்கு. மறக்காம ஒரு நாள் வீட்டுக்கு வந்துரு. வரேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இனிமே வீட்டை பாத்துக்கலான் இருக்கேன். அதனால இன்னைக்கு கூட என் வேலையை ரிசைன் பண்ண போறேன். ஏன் திடீர்னு? அமுதா, என்ன திடீர்னு இந்த முடிவு? சார், ஜெயந்தி கிட்ட பேசி முடிச்சிட்டு உங்க கேபினுக்கு தான் வரணும்னு நினைச்சேன். நீங்களே வந்துட்டீங்க. அமுதா இந்தா. தேங்க்ஸ்மா. சாரி அமுதா, தப்பா நினச்சிக்காதீங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லலான்னு வந்தேன். எதர்ச்சியாக நீங்கள் பேசிட்டு இருந்ததை கேட்டேன். வாங்க உள்ளவே பேசலாம். ஜெயந்தி, நீங்களும் வாங்க. அமுதா, நீங்க எல்லாத்தையுமே சுலபமா நம்பிடுறீங்க. ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சு பார்க்கணும். நானும் அம்பளதான். ஆனா என்ன மாதிரி எல்லாரும் இருந்துட மாட்டாங்கல்ல. காரியம் முடிகிற வரைக்கும் தான் குணத்தை வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உங்க ஹஸ்பண்ட் உங்ககிட்ட பெரிய பிரச்சனையே பண்ண போறாரு பாருங்க. என் வீட்டுக்கார பத்தி எனக்கு தெரியும் சார். அவர் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா ஓகே. ஆனா எதுக்காக அதுக்கு வேலையை விடணும்? சார், இது நானே எடுத்த முடிவுதான். யார் எடுத்த முடிவா இருந்தா என்ன? நீ வேலையில ரிசைன் பண்ண வேணாம். கொஞ்ச நாளைக்கு ஒர்க் பண்ணு. அதுக்குள்ள என்ன சார்? அதுக்குள்ள எல்லாம் சரியாயிட்டா, ஐ மீன் எந்த பிரச்சனையும் வராதுங்கிற நம்பிக்கை வந்துச்சுன்னா அப்புறம் நீ வேலையை ரிசைன் பண்ணிக்கலாம். ஏற்கனவே எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு சார். இந்தாங்க. என் பிரச்சனையை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியே ஜெயந்தி. செல்ல மாதிரி நிக்கிற, சொல்லு. ஆமா அமுதா, உன்னோட இடத்துல வேற யாரையாவது அப்பாயின்மெண்ட் பண்ற வரைக்குமாவது நீ வேலையில இருக்கலாம்ல. என்ன பேசுற நீ? நான் இல்லாதப்ப என் வேலையெல்லாம் இந்து தானே பாத்துட்டு இருந்தா. அவளையே அப்பாயிண்ட் பண்ணிடுங்க. அப்போ முடிவே பண்ணிட்ட? ஆமா சார். எதுக்கும் நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதுக்கப்புறமா அந்த லெட்டர் கூட. இதுக்கப்புறம் இங்க வர முடியுமான்னு தெரியல சார். பாத்தீங்களா, மணி அடிக்குது. வாசுதான் சார். ஒரு நிமிஷம். சொல்லுங்க. எங்க இருக்க அமுதா? நான் ஆபீஸ்ல தான் இருக்கேன். நான் காரியம் முடிஞ்சு நாளைக்கு காலையில தான் வருவேன். மாமா, இந்த கூல் ட்ரிங்க்ஸ் குடிங்க. நீ சாப்பிடு. சரி மாமா, நானே சாப்பிடுறேன். நீ வேணா செல்லம்மா வீட்டுல தங்கிக்க. ஒரு நாள் தானே, அதுக்கு எதுக்கு அங்கெல்லாம்? நான் வீட்லயே இருக்கேன். எனக்கு என்ன பயமா? நீ தைரியமா இருந்துருவ, எனக்கு தான் பயமா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் பயம் வேண்டாம். நீங்க என்ன பத்தி கவலைப்படாம அத்தை பத்திரமா பாத்துக்கோங்க. சரி அமுதா, நைட் உனக்கு ஃபோன் பண்றேன். சரிங்க. நீ எப்ப வீட்டுக்கு போவே? நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போயிடுவேன். என்ன வீட்ல ஆள் யாரும் இல்லையா? ஏன் முதா? ஆமா சார், அவரோட மாமா இறந்துட்டாருன்னு அத்தையும் அவரும் திருச்சிக்கு போயிருக்காங்க. அங்க சடங்கெல்லாம் முடியறதுக்கு லேட் ஆகும் போல் இருக்கு. நாளைக்கு காலைல கிளம்புறேன்னு சொன்னாரு. அப்பனா இன்னைக்கு ஏன் வீட்ல தங்கிக்கோ. ஏன் இல்ல ஜெயந்தி, நான் இன்னொரு நாள் வரேன். எனக்கு வீட்ல நிறைய வேலை இருக்கு. அது மட்டும் இல்ல, தலகாணி ஊற, பெட்ஷீட் எல்லாம் ஊற வச்சுட்டு வந்திருக்கேன். நான் உடனே கிளம்பணும். சார், இது பிடிங்க சார். இந்தாங்க சார். தேங்க்யூ சார். நான் வரேன். அமுதா, நீ வேலையை ரிசைன் பண்ணாலும் எப்போ வேணாலும் இந்த ஆபீஸ்க்கு வந்துட்டு போலாம். என்ன வெறும் மேனேஜர் நினைச்சிடாத. நானும் உன் குடும்பத்துல ஒருத்த மாதிரி. நானும் உங்களை அண்ணனா தான் நினைச்சிட்டு இருக்கேன். வரேனா? வரேன். நான் கிளம்புறேன். போயிட்டு வா. ஏய், பாய் 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 பாய். என்னையா உன்னை அண்ணன் சொல்லிட்டு போறான்? குழந்தைய விசாரிக்க போறதா சொன்னாங்க. வந்ததிலிருந்து எதுவுமே பேசாம இருக்காங்க. ஒருவேளை அந்த குழந்தை நம்ம கிட்ட வந்துட்டு போனது இவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சு போச்சா? ஏன்னா கமிஷனர் ஆபீஸ் போயிட்டு வந்து என்னாச்சுன்னு எவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்க. இப்படி ஒண்ணுமே சொல்லாம உட்காந்துட்டுன்னா என்ன அர்த்தம்? குழந்தைய பத்தி தகவல் தெரிஞ்சா வந்த உடனே சந்தோஷமா சொல்லிருப்போம்ல. அப்ப தகவல் எதுவும் கிடைக்கலனாவது என்கிட்ட சொல்லலாம்ல.
என்னத்த சொல்ல கலைவாணி? குழந்தை கிடைச்சோட நப்பாசையில நாங்க போனோம். ஆனா அந்த கமிஷன் அம்மா கேட்ட கேள்வியில குழந்தைய கிடைக்கலாம் பரவாயில்ல வீட்டுக்கு திரும்பி வந்துட்டோம். அப்படி என்ன கேட்டாங்க? ஏன் இவ்வளவு நாளா கம்ப்ளைண்ட் தரலன்னு கேட்டாங்க. கேட்க தானே செய்வாங்க. என்ன நடந்துச்சுன்னு நீங்க அவங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே? சொன்னேன். நான் என்ன காரணம் சொன்னாலும் அதை நம்பாம அவங்க துருவி எதையாவது கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? சரி மச்சான், அதை விடுங்க. போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கலாம் பரவாயில்ல, நாம அந்த குழந்தைய கண்டுபிடிக்க வழி பார்ப்போம். ஏண்டாப்பா என்ன திடீர்னு இவ்வளவு நாளா இல்லாம குழந்தை மேல இவ்வளவு பாசம் உனக்கு? மாமா, நாங்க அந்த குழந்தைய பறி கொடுத்தான்னு தேடிட்டு தான் இருக்கோம். உங்க கண்ணுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். சரி, எல்லா விஷயத்தையும் முன்ன வந்து நிக்கிற ஆளு, இதுக்கு நீங்க முன்ன வந்து நின்னுறணும்ல. உங்களுக்கு உங்க பேத்தி காணா போனதுல அக்கறையே இல்ல. இதுல என்ன வந்து குத்த சொல்ல வந்துட்டாரு. டேய், அங்க என்னடா முணுமுணுக்கிற? படமல, நான் ஒரு வார்த்தை கேட்டேங்கிறதுக்காக எனக்கு எதிராக உன்னை எவ்வளவு அழகா ட்விஸ்ட் பண்றான் பாத்தியா? நான் யதார்த்தம் தானடா சொன்னேன். இப்ப என்னடா, எப்படியாச்சும் காணாம போன குழந்தைய கண்டுபிடிச்சு அந்த செல்லம்மா கிட்ட கொடுத்துடணும், அதானே உன் ஆசை? ஏண்டா, இவ்வளவு நாளா பாரதி அவ கூட அந்த வீட்டுல இருந்தா, இப்ப யாருமே இல்லாம அவ தவிக்கிறாங்கிறதுக்காக எப்படியாவது அந்த குழந்தைய கண்டுபிடிச்சு ஒப்படைக்கிற மாதிரி ஒரு நாடகம் ஆடுற, அவ்வளவுதானே? ஆமா, அப்படிதான் வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன, குழந்தைய தேடவே கூடாதுன்னு சொல்றீங்களா? மாமா, ஏன் கோவப்படுறீங்க? ஏன் சித்தப்பா, எப்ப எதை பேசுறதுன்னு உங்களுக்கு தெரியல. எதையாவது ஒண்ணு பேசி சண்டையை தூண்டி விட்டுறீங்க. என்ன, அவனுக்கு ஒத்து உதிரியா? ஆமா, அப்படிதான். குழந்தை இப்ப யார்கிட்ட போறதா இப்ப முக்கியம்? நம்ம வீட்டு குழந்தை, அதை காணோம். அதை தேடி கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம். குழந்தை கிடைக்கணும்னு விதி இருந்தா நிச்சயமா கிடைக்கும். நாம இப்படி கடந்து அடிச்சுக்கிறதுனால எதுவுமே ஆக போறது இல்லை. படமுல காணாம போன நினைச்சு கவலைப்படாதப்பா. பாரதியை நல்லபடியா வளர்க்கறதுக்கு வழியை பாரு. இத்தனை நாளா அப்படிதான் மனசை தேத்திக்கிட்டு இருக்கேன். நம்ம குழந்தைய கடைசியா ஒரு நர்ஸ் தூக்கி போனான்னு சொன்னோம்ல, அதுக்கு முன்னாடி அந்த குழந்தைய ஒரு கிழவியும் ஒரு நாமக்கல் ரசிச்சிருந்தாங்க.